இந்த வாடா செல்லம் வாங்க வாங்க வந்து மாமாக்கு எடுத்து கொடுங்க. அப்படிதான்டா அழகு செல்லம். ஏய் தம்பி அந்தரு வாடி மாப்ள ஓடுதுடா. டேய் என்னடா துப்பாக்கிய காணும்டா. சரி நீ போய் குழந்தைய தேடு. இப்ப உன் துப்பாக்கிய கொடு. காணும் சொன்னது ஏன் துப்பாக்கியடா? என்னது உன் துப்பாக்கியும் காணுமா? என்னடா சொல்ற? எங்கடா போச்சு? அனுமார் மாதிரி மாடி மாடியே தாவி தாவி வந்தோம்ல, எங்கேயோ விழுந்துருச்சு போல இருக்குடா. இப்ப என்னடா பண்றது? இப்படி சொதப்பிட்டியாடா? டேய் கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, 2 நிமிஷத்துல வந்துடுறேன். வாடி மாப்ள இசபெல்லா யாரையா லவ் பண்றாளா? இல்லையா ஆண்டி? அவ ரொம்ப கமுக்கும். யாரோ ஒரு இந்து பையனை லவ் பண்றா போல. விஷயம் தெரிஞ்சு போய் அவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் 3 மாசமா பேச்சுவார்த்தையே கிடையாது. அவ லவ் பண்ற பையன் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா. இந்த கல்யாணத்தை நிறுத்த கூட ட்ரை பண்ணுவாங்க. சச்சா அப்படியெல்லாம் இருக்காது ஆண்டி. உன்னை பார்த்தாலே தெரியுதே, பாவம் நீ அப்பாவி. இந்த கால பசங்களை பத்தி தெரியாமையே இருக்க. ஆனா நான் அப்படியெல்லாம் இல்ல, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன். நீங்க செம்ம ஷார்ப் ஆண்டி. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே சூப்பர்ரா. எங்கடா கிடைச்சது? சிக்கிய நம்பினோர் கைவிடப்படா. ஆல்டர்னேட் ரெடி பண்ணிட்டோம்ல. இத வச்சு சதக்கன்னு குத்துனா வதக்கன்னு வாய் வழியா குடல் வெளியே வந்துடும். எப்படி பிடிக்கல? நீ ஆப்ஷன் எதிர்பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். எப்படி கட்டு கம்பி இத கழுத்துல போட்டு இஸ்குன்னு இழுத்து கசக்கிறவன் பாத்துக்க. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். ஓடா நீயும் புல்லும் ஷாருக்கு இருந்து வந்த. இன்றைய தினம் ஆரோக்கிய இமானுவேல் குடும்பத்தாரின் திருமணம் நடக்கவிருக்கிறது. இத்திருமணம் இனிதே நடந்தேற ஆண்டவனை பிரார்த்திப்போம். தொடர்ந்து அனைவரும் திருப்பலியில் ஈடுபடுவோம். ஹாய் எஸ்தர், வாங்க மாமா. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடி மாமா. ஏ மலர், என்ன மலர்? எல்லாம் ரெடி. உன்னை தூக்க போறோம். கூல். அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்துல உள்ள இருக்காங்க. ஏய், யார் 2 பேரும்? யார் 2 பேரும்? கல்யாணம் பண்ணி வைக்கிற ஃபாதர் 2 பேரும். அவங்க உள்ளதானே இருப்பாங்க. அதானே நானும் சொன்னேன். அட வாங்க சித்தி, நான் யார் கூடயும் ஓடி போயிட மாட்டேன். வாங்க. நேத்து நைட் எனக்கும் எங்க அப்பாக்கும் சண்டை. உன் லவரையே நான் பார்க்க விரும்பல. நான் பார்த்த பையனை தான் நீ கட்டிக்கணுங்கிறாரு. என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அண்ணா நகர்ல ஆர்கே சொக்கநாதன் ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு. அவரை போய் பார்க்க சொல்லு, எல்லாம் சரியாயிரும். பாவம் தமிழவர் ஃபேமிலி பிரஸ்டீஜ்ங்கிற விஷயத்துக்காக லைஃபையே தொலைச்சிட்டாரு. ஃபேமிலி பிரஸ்டீஜுக்கு அன்பு, சந்தோஷம், அமைதி எதுவுமே தேவையில்லை. அதுக்கு ஒரே தேவை பணம் மட்டும்தான். எங்க அப்பா எனக்கு கதை சொன்னதில்லை, என் கூட பட்டம் விட்டதில்லை, என்னை டூருக்கு கூட்டிட்டு போனதில்லை. நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தப்போ என்னை சந்தோஷமா பாராட்ட கூட இல்லை. எங்க அப்பா எனக்கு 20 வருஷமா எதுவுமே தரல. பட் இந்த 2 வருஷத்துல நீ எனக்கு எல்லாமே தந்திருக்க தமிழ். எப்படிப்பட்ட லைஃபை நான் வாழணும்னு நினைச்சேனோ அது உன் கூட வாழ்ந்து காட்டி எங்க அப்பாக்கு நான் புரிய வைக்கணும். இசபெல்லாவை கடத்த
பிளான் பண்ணிருக்காங்களாமே. என்னப்பா சொல்றீங்க? நம்ம பிசினஸ் அப்பனன்ஸ் பண்ற வேலை தான். 75 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில இருந்து வெறும் அரையானா காசை வச்சுக்கிட்டு இங்க வந்தானா இன்னைக்கு கோட்டீஸ்வரனா இருக்கிறேன். நீ ரிலாக்ஸ்ட் ஆயிரு. காட் இஸ் எவரிவேர். அவர் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்குவார். நான் நம்ம ஆட்களோட வெளியே நிக்கிறேன். நம்ம கடமையை நாம செய்வோம், மத்தத அவன் பாத்துக்குவான். நம்புறப்பா. கூல் டூட். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க மணமக்களே, உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் இருவரும் முழுமண சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? ஆம். இசபெல்லா, எனக்கு இதுல சம்மதம் இல்ல. இசபெல்லா என்ன ஏமாத்திட்டா. நானும் அவளும் எல்கேஜில இருந்து ஒன்னாதான் படிச்சோம். நான் அவளை 7th படிக்கிற பிறகு லவ் பண்றேன். எல்லாமே அவகிட்ட 11th கூட சொன்னேன். கிட்ட வராதீங்க, சுற்றுவேன். ஆனா அதை விளையாட்டவே எடுத்துக்கிட்டா. ரீசன் என்ன? நான் குண்டா இருக்கிறதா தான். அது ஏன் தப்பா? கடவுள் தப்பு. மன்னிச்சிருங்க. அதனால தான் அவளை கடத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இசபெல்லா வந்துரு. இசபெல்லா பின்னாடி வரவங்களை பத்தி நான் பாத்துக்கிறேன். இசபெல்லா என்ன நம்பு. இசபெல்லா தம்பி, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்பா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட இவ்வளவு பேருக்கு நடுவில் ஏதாவது ஆயிருக்கும். எங்க குடும்ப மரத்தையே காப்பாத்திட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் இசபெல்லா மேல ஒரு துரும்பு கூட படாது. சாரி சார். நானும் துப்பாக்கி காட்டி இசபெல்லாவை தூக்கிட்டு போலாம் தான் வந்தேன். துப்பாக்கி மிஸ் ஆயிடுச்சு. வாட்? உங்களுக்கு எல்லாம் பணம் தான் முக்கியமா? இப்ப கூட பாருங்க, நான் இசபெல்லா உயிரை காப்பாத்திட்டேன்னு நீங்க சந்தோஷப்படல. உங்க குடும்பமானத்தை காப்பாத்திட்டேன்னு மட்டும்தான் சந்தோஷப்படுறீங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா சார், இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கான்னு? நானும் இசபெல்லா உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம் சார். எங்களை கொஞ்சம் சேர்த்து வைங்க ப்ளீஸ். என்ன நடக்குதுங்க? What nonsense is going on? Father, there is some huge mistake. Gentlemen, please excuse me. போலீஸை கூப்பிடுங்க. செக்யூரிட்டி கார்டு என்ன பண்றீங்க? உள்ள வாங்க. Father, sorry, but this is very serious. Please allow me to handle this. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ரிலாக்ஸ் மை சன். இந்த ஊர் என்ன சொல்லுதுங்கிறது முக்கியம் இல்ல. முதல்ல நீ சந்தோஷமா இருக்கணும். உன் புள்ள சந்தோஷமா இருந்தா தான் நீ சந்தோஷமா இருப்ப. இந்த பையன் துப்பாக்கியை காட்டி என் பேத்திய தூக்கிக்கிட்டு போகாம உண்மைய சொன்னானே, அந்த உண்மைன்ற தகுதிக்கு முன்னால வேற எந்த தகுதியும் ஒருத்தருக்கு தேவையில்லை. முதல்ல இவங்க 2 பேரையும் சேர்த்து வைடா. சாரி ஃபாதர், இவங்க லவ் பண்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாது. நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். அங்கிள், உங்களுக்கு ஒழிஞ்சு பிடிச்சா விளையாட தெரியல. நீங்களும் உங்க கண்ணும் வச்சு ஒரு நல்ல முடிவெடுத்தீங்க தாத்தா. ஆமாம்மா, நாம தான் அவங்கள சேர்த்து வைக்கணும். அது நம்மோட கடமை. அப்படி சேர்த்து வைக்கலன்னா மறுபடி ஃபேன் தலையில விழும், கதை முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். தேவையா நமக்கு? இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். ஆமென். பெருமானே, 5 பேர் சாக போவதாக சொன்னீர்களே? ஆம், 5 பேர் இறந்துள்ளனர். அதோ பார். பெருமானே, இது பெரிய பித்தலாட்டமாக இருக்கிறதே. ஆம், திரைப்படங்களின் இறுதி காட்சியில் குத்துப்பாடல் பார்த்து பழகியவன் நீ. உன்னையும் எடுத்து உட்கார வைக்க வேண்டாமா? சொக்கநாதரின் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று. இதெல்லாமா திருவிளையாடலில் சேர்த்து? சரி பெருமானே, என் இறுதி சந்தேகத்தை கேட்கலாமா? கேளும்.
ஒத்துக்கொள்கிறேன். மானுட வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் மிக மிக முக்கியமானது. ஏனெனில் ஒவ்வொரு நிமிடத்திற்குள்ளும் ஒவ்வொரு விதி உள்ளது. இதில் சிறந்த விதியை எப்படி தேர்ந்தெடுப்பது? இது என்ன வெண்டைக்காய் வியாபாரமா சிறந்ததை தேர்ந்தெடுக்க? விதியை நினைத்து நிம்மதி இழப்பதை விட ஒவ்வொரு நிமிடமும் எல்லோரையும் நேசித்து தன் மனதிற்கு நேர்மையாக சந்தோஷமாக வாழ்வதே ஒருவன் தன் சிறந்த விதியை தேர்ந்தெடுப்பதாகும். பாவம் சார் அவங்க அப்பா தோசை கல்ல போட்ட புழு மாதிரி புடிச்சு போயிட்டார். கதறி கதறி அழுது நேரம் கமிஷனர் ஆபீஸ்க்கு சார் ஆம்புலன்ஸுக்கு ஒரு 1300 வாடகை தரணும் சார். முடியா முதல்ல தமிழ் இது வாங்கிறாத டோல்கேட்டுக்கு 40 ரூபா சேர்த்து வாங்கணும். சார் இவருதான் உங்க அப்பா எதிரி இப்பில் ஹரி. நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சதும் அவர்தான், காஸ்ட்லியா மொய் எழுதுனதும் அவர்தான். இங்க வச்சு பிரிச்சிடலாமாடா? சூப்பர்டா. அப்போ இதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்ல? அப்புறம் இல்லாட்டி டீசல் குமார் உன்னை போட்டுருவான். குடு முதல்ல. டேய், நீ டீ கடையில இருந்தே கண்ணை மலர்கிட்ட இருந்து வாங்கலையா? உனக்கெல்லாம் ஷேரு. உண்டக்கண்ணா.